Welcome back to the next session, students. Now we are going to learn about peninsular rivers. Okay, peninsular river. So the rivers in South India are called the peninsular rivers. Already in the last video I told that yes, the rivers in the South India are called the peninsular river. Okay, most of these rivers originate from the Western Ghats. These are seasonal rivers. ஓகே தீஸ் ஆர் சீசனல் ரிவர்ஸ். ஸோ நாட் பெர்னியல். ஸோ இது வந்து சீசனல் ரிவர்ஸ்னால ரெய்னி சீசன் அப்போது தான் இந்த ரிவர்ஸில் வந்து என்னது அதிகமான வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ த ரிவர்ஸ் த பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் கால்டு தி சீசனல் ரிவர்ஸ், நான் பெர்னியல். ஸோ நான் பெர்னியல்னால் தண்ணி வந்து எப்படி இருக்கும், வற்றிக்கிட்டே இருக்கும். மழை பெய்யும் போது மட்டும்தான் தண்ணி வந்து போயிட்டுருக்கும். They have a large seasonal fluctuations in volume of water as they are slowly fed by rain. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ரெயின் சீசன் எப்போயோ அப்போ மட்டும்தான் இதில் என்ன இருக்கும், வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். தீஸ் ரிவர்ஸ் ஃப்ளோ இன் வேலிஸ் வித் ஸ்டீப் கிராடியன்ட். ஓகே, ஸ்டீப் கிராடியன்ட்னா ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதாவது மேலே நம்மளோட மலை குற்றாலம்லாம் பார்த்துருக்கோம்ல, எப்படி இருக்குது, நம்ம ஸ்டீப்பாக வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி மலை உச்சியிலேருந்து வாட்டர் வந்து என்ன செய்யும், கீழே ஃப்ளோ ஆகும். Based on the direction of flow, the peninsular rivers are divided into west flowing rivers and east flowing rivers. So direction பொறுத்து peninsular river எப்படி பிரிச்சுக்காங்க, east flowing rivers and west flowing rivers. Okay, so first we learn about the east flowing rivers. Okay, so Mahanadi. Okay, first one is Mahanadi. The river Mahanadi originates near Sihava in Raipur district. Okay, Sihava in Raipur district of Chhattisgarh and flows through Odisha. So Chhattisgarhல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் போகுது, ஒடிசா வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. இட்ஸ் லென்த் இஸ் 851 கிலோமீட்டர். சீனாத், டெலன், சந்தூர் அண்ட் ஐபி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ மேஜர் ட்ரிபியூட்டர்ஸ்னால் அதோடைய துணை ஆறுகள். ஓகே, ஸோ அதுலேருந்து பிரியக்கூடிய ஒரு துணை ஆறுகள். The major stream of Mahanadi gets divided into several distributaries. So distributaries-னா இந்த tributary இருக்குல்ல, அதாவது அந்த மகாநதியிலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் சினாத், டெலன், சந்தூர். ஸோ இந்த பிரிஞ்சு போகிற ஆறுகளில் இருந்து பிரிஞ்சு போகிறதா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸில் என்னென்ன அப்படின்னா பைக்கா, விருப்பா, Chittarkala, Senkuti and Nan. All these distributors form a delta of Mahanadi, which is one of the largest delta in India. So இந்த distributors கிளையாறுகள், அதாவது தமிழில் சொல்லணும்னா துணையாறுகள் சொல்லுவோம், கிளையாறுகள் சொல்லுவோம். அதாவது துணையாறுகள்னால் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இந்த மேஜர் ரிவர்லேருந்து பிரிஞ்சு போகிறதா ட்ரிபியூட்டரிஸ். அந்த பிரிஞ்சு போகிறதுலேருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் அது டிவைட் ஆகி போகுதுல வேறு பிளேஸ்க்கு, அதான் டிஸ்ட்ரிபியூட்டரி. ஸோ இந்த ரெண்டு ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ரெண்டும் சேர்ந்து மகாநதியில் ஒரு டெல்டாவாக ஃபார்ம் ஆகுது. இந்த மகாநதி எம்டிஸ் இட்ஸ் வாட்டர் இன் பே ஆஃப் பெங்கால். ஸோ மகாநதி லாஸ்ட் எங்கே போய் மிங்கிள் ஆகுது, பே ஆஃப் பெங்காலில் போய் மிங்கிள் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கோதாவரி. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் வித் அன் ஏரியா ஆஃப் 3.13 lakhs kilometers square among the peninsular rivers. It is also called Virduganga. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் விருது கங்கா. ஓகே, அதாவது தமிழெல்லாம் விருத்த கங்கான்னு சொல்லுவோம், இது விருத கங்கா. ஓகே, ஸோ கோதாவரி ஏன்னா வந்து நம்மளுடைய சவுத் இந்தியாவில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி கோதாவரி ரிவரில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் இதை விருது கங்கா அப்படின்னு சொல்கிறோம். It originates in Nashik district of Maharashtra. So இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, a portion of Western Ghats. ஸோ வெஸ்டர்ன் கட்ஸில் உள்ள மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரிஜின் ஆகுது. It flows through the states of Telangana and Andhra Pradesh before joining Bay of Bengal. ஸோ இந்த கோதாவரி ரிவரோ ஸோ பே ஆஃப் பெங்காலில் மிங்கிள் ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ரிவர் எந்தெந்த பிளேஸ் வந்து டச் ஆகுதுன்னா தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். பூர்ணா, பன்கானா, பிரணீதா, இந்திராவதி, தால் அண்ட் சலாமி ஆர் இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். The river near Rajamundry gets divided into two channels called Varshita and
Gautami and forms one of the largest deltas in India. So நம்மளோட இந்த கோதாவரி ரிவரோட ட்ரிபியூட்டரியான வஸ்திஸ்தா அண்ட் கௌதமி இந்த ரெண்டு ரிவரும் நம்மளோட டெல்டா ரீஜனில் அதாவது டெல்டாவாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டா இன் இந்தியா. ஓகே, ஸோ டெல்டா அப்படின்னா ரிவர் வாட்டர் வந்து ஓஷனில் கலக்கக்கூடிய இடம் தான் டெல்டா. ஓகேவா? ஸோ வஸ்திதா கௌதமி இந்த ரெண்டு ரிவரும் சேர்ந்து அந்த பே ஆஃப் பெங்கால் மிங்கிள் ஆகிற அந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மிங்கிளாகிற அந்த இடம் தான் எனது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க இன் இந்தியா. கொல்லேரு எ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் த டெல்டா ரீஜியன் ஆஃப் த கோதாவரி. ஸோ கொல்லேரு ரிவர், ஸோ ஞாபகம் கொல்லேரு லேக் ஞாபகம் இஸ் ஒன் ஆஃப் தி one word question. Okay, next one, Krishna. The river Krishna originates from a spring at a place called Mahabaleshwar in the western Ghats of Maharashtra. So கோதாவரி மாதிரி கிருஷ்ணா ரிவர் எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தான். ஸோ ஆனால் இந்த பிளேஸ் அப்படின்னா மகாபலேஸ்வர் அப்படின்ற இடத்துலேருந்து உருவாகுது. இட்ஸ் லென்த் இஸ் 1400 கிலோமீட்டர் அண்ட் ஆஃப் அன் ஏரியா ஆஃப் 2.58 lakh square kilometer. It is the second longest peninsular river. Bhima, Bedavagu, Musi, Koyna and Tungabhadra are the major tributaries of this river. Okay, so நம்மளுடைய கிருஷ்ணா ரிவர்லேருந்து பிரிஞ்சு போகிற ஆறுகள்லாம் இது. It also flows through Andhra Pradesh and join in Bay of Bengal at ஹம்சலா தேவி. ஸோ இந்த பிளேஸில் வந்து மிங்கிள் ஆகுது அப்படின்னா ஹம்சலா தேவின்ற இடத்துல பே ஆஃப் பெங்காலில் போய் மிங்கிள் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் காவேரி. ஸோ காவேரினாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய தஞ்சூர் அண்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஃப்ளோ ஆகுது இல்லையா, ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் காவேரி. த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அட் தலக்காவேரி. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோட ஆரிஜினேட் பிளேஸ் என்னது, தலக்காவேரி. குடகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா. ஸோ இது எங்கே எந்த ஹில்ஸ்லேருந்து உருவாகுது, குடகு ஹில்ஸ்லேருந்து உருவாகுது. இட்ஸ் லென்த் இஸ் 800 கிலோமீட்டர். த ரிவர் காவேரி இஸ் கால்ட் தக்ஷின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத். ஸோ நம்ம சவுத்தில் கங்கா அப்படின்னா நம்ம ரிவர் காவேரியை சொல்லுவாங்க. இன் கர்நாடகா த ரிவர் bifurcates twice, forming the scarred islands of ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் சிவசமுத்திரம். அதாவது நம்மளுடைய ரிவர் கங்கா வந்து 2 ஐலாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே 2 ஐலாண்டை ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த 2 பிளேஸ் எதுனா ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் தி சிவசமுத்திரம். While entering Tamil Nadu, the Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches Hokkainikal Falls and flows through a straight narrow gorge near Salem. So narrow gorge na குறுகிய பள்ளத்தாக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, அதாவது காவேரி வந்து எங்கே அந்த தலக்காவிலேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது ஒகேனக்கல் ஃபால்ஸ் வழியாக உள்ளே வருது. ஓகே, ஸோ அங்கே வரும்போது வைல்ட் ஜார்ஜஸ். ஸோ வைல்டானா ரொம்ப ஒகேனக்கல் ஃபால்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களே, அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பறந்து விரிந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜார்ஜ் வழியாகவும் இருக்கும், நேரோ ஜார்ஜ் வழியாகவும் உள்ளே என்ட்ராது. த காவேரி பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் வித் 2 canals, ரிவர் கொள்ளிடம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கொள்ளிடம் அண்ட் காவேரி. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் காவேரி ரிவர் எப்படி இருக்குது, 2ஆக டிவைட் ஆகுது. ஒன்று கொள்ளிடம் அண்ட் காவேரி. அட் லாஸ்ட் இட் empties into the Bay of Bengal at பூம்புகா. ஸோ ஃபைனலாக பூம்புகான்ற பிளேஸில் பே ஆஃப் பெங்காலில் போய் மிங்கிள் ஆகுது. ஓகே, ஸோ நான் ஈஸ்ட் flowing river is enough. Okay, if you have a doubt means you may call me. Okay, friends, thank you.